உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாஜவே. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரன் ஸ்ரீ ஸ்ரீ பர்வதவர்த்தினி அம்பாசமேத ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும், குற்றாலநாத பெருமானுடைய திருவடிகளையும், வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களின் அன்பு நேயர்களே அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் வாராகி ஈசனேசன் அன்பு வணக்கங்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஹாப்பி நியூ இயர், ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு 12 ராசி அன்பர்களுக்கும் தனித்தனியாக நம்முடைய சேனலில் தனித்தனியாகவே பதிவுகள் போட்டிருக்கிறோம். இருந்தாலுமே கூட அதையெல்லாம் ஒன்று திரட்டி ரத்தன சுருக்கமாக ஒரு 3 நிமிஷத்தில், ஒரு 4 நிமிஷத்தில் ஒரு ராசிக்கான பலன்கள் எதெல்லாம் நடக்கும், இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த நியூ இயர் எப்படி இருக்கும். ஏன்னா 12 ராசி அன்பர்களுக்கும் நம்மளுடைய சேனலில் ரொம்ப விரிவாக ப்ரீஃபாக நம்ம அதை சொல்லியிருக்கோம். ஆனால் தினந்தோறும் உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்கின்ற பொழுது அது ரத்தன சுருக்கமாக ஒரு 3 நிமிஷத்தில் ராசி பலன்கள் சொல்லலாம் ஒரு ராசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிறக்கின்ற இந்த புத்தாண்டு எல்லா வகையிலும் 12 ராசி அன்பர்களுக்கும் மிக சிறப்பான முறையில் இருக்க போது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா 3 பெயர்ச்சிகள் வரப்போகுது. எந்த வருடமும் இல்லாததை போல பிறக்கின்ற இந்த 2025 ஆங்கில புத்தாண்டில் 3 பெயர்ச்சிகள் நடக்கின்றன. 1 திருக்கணித பிரகாரம் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சி, ஃபஸ்ட்டு நடந்து போயிடுது. 2வது ராகு கேது பெயர்ச்சி, 3வது குரு பெயர்ச்சி. அப்போ இந்த 3 குரு பெயர்ச்சிகள், 3 பெயர்ச்சிகள் நடக்கின்ற காரணத்தினால் பலவிதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழும், ஏற்ற இறக்கங்கள் நிகழும். அப்போ என்னதான் கடுமையான காலங்கள் இருந்தால் கூட அந்த கடுமையான காலங்களும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக, வளர்ச்சியை தரக்கூடிய வகையிலே போகிறது எனதருமை அன்பர்களே. அப்போ இந்த ஆங்கில புத்தாண்டு எதை பேஸ் பண்ணி நம்ம 12 ராசிக்கும் பலன் பார்க்குறோம்னா நடக்க இருக்கின்ற அந்த கிரக மாற்றங்களை எல்லாம் உள்ளடக்கி, புரியுதுங்களா? இன்றைக்கி உங்களுக்கு யாராருக்கு என்னென்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க, அப்போ 2025 எந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு மாறப்போகுது, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம பதில் சொல்கிறோம். ரைட். சிம்ம ராசி அன்பர்கள், சிம்ம ராசி அன்பர்களே அற்புதமான யோகம். இதுவரையிலும் கண்டக சனி இருந்தது, நித்திய கண்டம் பூரண ஆயுசு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருக்கு வேலையே இல்லாமல் இருந்ததான். சரிவா, நான் வேலை போட்டு தரேன்னு சொல்லிட்டு ஒரு வேலை வாங்கினாராம். மாதம் எவ்வளோ சம்பளம்னா 30 ரூபாய். ஆனால் ஒரு கண்டிஷன், டெய்லி 1 ரூபா பிடிச்சிப்போம். அப்போ அவனை சும்மா வேலை வாங்குறது தான் அர்த்தம். உனக்கு வேலை கிடையாது, ஆனால் நீ உழைக்கணும், உனக்கு சம்பளம் கிடையாது அப்படின்னு சொல்லாமல் மாற்றி சொல்கிறது. அதை போல சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் சுற்றமும் நட்பும் உங்களை சூழ்ந்து பல ஏமாற்றங்களை செய்திருக்கும். ஒரு சிலருக்கு அது சொசைட்டியில் நடந்திருக்கலாம், சமூகத்தில் நடந்திருக்கலாம். ஒரு சிலருக்கு அது நண்பர்களாக இருந்திருக்கலாம், ஒரு சிலருக்கு அது நெருங்கிய உறவுகளாக இருந்திருக்கலாம். அப்பாவா, அம்மாவா, மனைவியா, கணவனா, பிள்ளைகளா, அல்லது சகோதரிகளா. அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை. மெயினாக அந்த கணவன் மனைவி ஒற்றுமை, அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. அந்த காப்பாற்றுறதுக்கு இதை விட்டுடக்கூடாது. நாம்
எப்படியாவது கட்டி காப்பாற்றணுங்கிறதுக்காக ரொம்ப பிரம்ம பிரயத்தனம் செய்திருப்பீர்கள் எனதருமை சிம்ம ராசி நேயர்களே. அதே போல் நிறைய பெண்கள் கணவருக்காக போராடி இருப்பாங்க. இல்லை நான் விட மாட்டேன். நிறைய சிம்மராசி அன்பர்கள் குடும்ப பெண்கள் கணவரை காப்பாற்றுவதற்காக நிறைய போராடி இருப்பாங்க. நிறைய பணிகள் சேவைகள் செய்திருப்பாங்க. நிறைய பிரார்த்தனைகள் இருந்திருக்கும். இதெல்லாம் கண்டக சனியுடைய வேலைகள். அதே போல் வேலை வாய்ப்புகள், கடந்த காலங்களில் வேலை வாய்ப்புகளில் அதிக பாதிப்புகள் இருந்திருக்கும். நிறைய பாதிப்புகள் இருந்திருக்கும். வேலை வாய்ப்பில் வேலை போயிருக்கும், வேலை மாறி இருப்பீங்க, சரியான சேலரி கிடச்சிருக்காது, நல்லா ரேங்கில் பொசிஷன் கிடச்சிருக்காது, இன்னும் கூட வேலை கிடைக்காம நிறைய பேர் இருப்பீங்க. அல்லது தொழில் அமைப்புகளில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும், தொழில் சரியாக அமையாமல் இருந்திருக்கும், அல்லது தொழிலில் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதிகரிச்சிருக்கும், சமாளிக்க முடியாத வகையில் இருக்கும், இல்லைன்னா ஏதேனும் இடப்பிரச்சனைகள் இடதோஷங்கள் ஏதாவது இருக்கும், செய்வினை கோளாறுகள் இருக்கும். அப்போ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, அந்த கஷ்ட காலங்கள் எல்லாம் விலகி அந்த கண்டகச்சனின்னு சொல்லக்கூடிய அந்த கண்டக சனியிலேருந்து வெளியில் வந்து, ஏன்னா சிம்ம ராசிக்கு பிறக்கக்கூடிய 2025 சிறப்பாக இருக்க போகுது. கடந்த கால கஷ்டங்களை எல்லாம் மறக்கக்கூடிய வகையில் சந்தோஷமான மகிழ்ச்சியான ஆண்டாக அமைகிறது. பசங்க சொல்கிற பேச்சை கேட்கும், குடும்பத்தில் மனைவி சொல்கிற பேச்சை கேட்பாங்க, நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், வருமானம் சிறப்பாக இருக்கும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், ஆயுள் பாவம் அதிகரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் வருமானங்கள் அதிகரிக்கும், வேலை வாய்ப்புகள், வியாபாரம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வம்பு வழக்கு, போராடக்கூடிய அந்த வம்பு வழக்குகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் கூட உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போது சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு 80% வெற்றியை தருகிறது. அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? அப்போது உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். சிம்ம ராசி அன்பர்களே, கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.